ஸோ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ எத்தனை மணி ஆகுது? கரெக்டாக 5:30 ஆகுது. நிறைய பேர் பார்த்தா சன்ரைஸ் பார்க்க தான் வந்திருக்காங்க போல இருக்கு. எல்லோரும் கேமரா தூக்கிட்டு தமிழில் சுற்றி தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு முடிஞ்சு. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் வேண்டர் யூடியூப் கிரேவின். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் பிளிட்ஸ், ஒரு சன்ரைஸ் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். எங்கேயும் போல் வழக்கம் போல் நம்ம ECR தான் போயிட்டுருக்கோம். ECRல கோலம் தாண்டி ஒரு பீச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:40 கிட்ட ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கே எனக்கு கிளம்ப வேண்டியது. கொஞ்சம் எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்ப லேட் ஆகிடுச்சு. நான் குளிக்கிறேன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே போகிறோம். இருட்டில் தான் இருக்கேன், ஒன்று காமிக்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இந்த சன்ரைஸ் ஆனோடனே உனக்கு அப்படியே காமிக்கவா? நம்ம அப்படியே சன்ரைஸ் விற்கமாதான். சரி இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அது அப்படியே ஆளும் போட்டு போயிருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ சும்மா டக்குன்னு வந்து சேரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோ நல்லா பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2K நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஆனால் வியூஸ் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ண நான், ஏன்னா கண்டினியூஸாக விளாக் போகிறது இல்லையா. ஸோ அதனால் தப்பு என் மேலே தான். ஸோ வந்து போட ட்ரை பண்ணுறேன் மேலே கண்டினியூஸாக. ஸோ வந்து உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் கன்ஃபார்ம் தேவை. ஸோ மறக்காமல் அதை பண்ணிடுங்க. நான் என்ன பண்ணுறேன், ஃபீல்ட் பிரேக் எடுக்க எடுத்துகிட்டு நான் அப்படியே ECR கிட்ட சன்ரைஸ் ஆனே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஒன்றுமே தெரில, உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். ஏன்னா இருட்டாக தான் இருக்குது. ஓகே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், சன்ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ ரக்ஷித்தை காணோம், ஸ்லோவாக வராமல் போல இருக்குது. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கேளம்பாக்கம். ஒரு லெஃப்ட்டில் போனால் ஓயமாறு, அப்படியே ரைட்டில் போய்ட்டு ஒரு 100-200 மீட்டர்ஸ் போய் லெஃப்ட் எடுத்துட்டோம்னா கோவளம் பீச் வரும். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ இப்போ ரக்ஷித் வந்தால் கிளம்பிடலாம். ஸ்லோவாக வராமல் போல இருக்குது, ஏன்னா அவனுக்கு வழி தெரியாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சாரி காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சன்ரைஸ் பார்க்க முடியாது. பார்க்கலாம், ஆனால் ரைஸ் ஆயிடுச்சு. ஃபுல் சன்ரைஸ் பார்க்க முடியாது நம்மளால். ஸோ வந்து அவனை வேறு காணோம். ஸோ வெயிட் பண்ணுவோம். கூட ஒரு ரைடர் வேறு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்துட்டானா டக்குன்னு கிளம்பிடலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கோப்ரோவில் அந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு பிங்க் ஃபீல் தெரியுதா? மேலே தெரியும் நம்புகிறேன். ஸோ ரைட் சைட் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக அந்த லைட்டாக ஆறு மாதிரி இருக்குது. ஸோ வந்து அப்படியே போவோம். இப்போ கரெக்டாக கோலத்துக்குள்ள போய் ஜாயின் ஆக போதும். அந்த ஒரு சின்ன ஹைவே இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஒரு கேளம்பாக்கம் டு கோவளம் ஹைவே, அதை தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம். நிறைய பேர் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க கைஸ், நிறைய பேர். ஏன்னா இப்போ எல்லா கல்ச்சருமே இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும்னு சொல்லலாம்ல, அதே மாதிரி சைக்கிளிங் நிறைய பேர் விரும்புகிறாங்க போல இருக்குது. பேச்சா இருக்கியா? ஏன்னா இப்போ ரக்ஷித் என்ன ஆகிட்டாச்சுன்னா கண்ணில் பூச்சி எடுத்துச்சான். எல்லாமே வைசர் போட்டிருக்கோமா. ஸோ வந்து நைட் டைமில் தெரியாததுனால அவன் வந்து பூச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ சேனல் பீஸோட நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலி சன்ரைஸ் வந்து ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஆக்சுவலி சண்டேனால நிறைய ரைடர்ஸ் போக வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இப்போ வந்து வந்தாச்சு நம்ம. பாப்பா ஏன் எப்படிக்க படிக்குது என்னன்னு சொல்ல தெரில. ஸோ இப்போ நம்ம வந்து என்னடா அது வயசில் பூச்சி எடுத்துருக்கு கைஸ். கோப்ரோவில் எதுவும் இருக்காது நம்புகிறேன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து அப்படியே ECR ஏரியாச்சு. ECR லெஃப்ட் எடுத்து இப்போ வந்து டுவர்ட்ஸ் சென்னை அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். முட்டுக்காட்டு தெரியுமா, அதை தாண்டி தான் போவோம். அந்த பிரிட்ஜிட்ட ஸ்லோ பண்ணி காமிக்கிறேன். நிறுத்தி நான் வரும்போது வேணால் நிறுத்தி காமிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து பீச்சுக்கு போனால் கொஞ்சம் டைம் லாப்ஸ் எதாவது எடுக்கலாம். எடுத்துகிட்டு சும்மா வீடியோ கிளிப்பில் போடலாம். இவங்க பின்னாடி பொறுமையாக தான் வராங்க. கொஞ்சம் வேகமாக போனால் பரவாயில்ல. ஸோ சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நிறையா சூப்பர் பைக்ஸு, சூப்பர் கார்ஸு நிறைய இந்த வழியாக போவோம். பார்த்தீங்கன்னா இங்கே முதலையாக்கப்பம்னு சொல்லிட்டு MVDன்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அங்கே நிறைய பேர் போவாங்க சண்டே மார்னிங்கு, ஏர்லி மார்னிங் ரைடு மாதிரி. அது ஒன்றும் இல்லை, சும்மா நார்மல் ஹோட்டல் தான். காஃபி குடிக்கலாம் அங்கே போயிட்டு. நிறையா சூப்பர் பைக்ஸ் வரும். அதுவும் போகணும் நாங்கள். கூடி சீக்கிரம் போகணும். அது நான் போனால் அது விலாகில் பார்ப்பீங்க.
ஸோ வந்து நான் அந்த மைக்கு கரெக்டாக அந்த கரெக்டாக சவுண்ட் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த விளாக் எப்படி வர போகிறதுன்னு தெரில எனக்கு. ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நம்புகிறேன், பார்ப்போம். ஸோ இதான் அந்த முட்டுக்காடுன்னு நினைக்கிறேன். அந்த முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருக்கும்ல, இந்த சென்டரில் ஒரு டென்ட்டு மாதிரி இருக்கா, அந்த அவங்களுக்கு தெரியுதா? அந்த சென்டர் நைட்டு வந்து யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாருமே போகக்கூடாதான், ஏன்னா ஏதோ அமானுஷம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பாடி இன்னும் சன்ரைஸ் ஆகலையா? அவங்க பாருங்க ஏகப்பட்ட ரைடர்ஸு அங்கே ஆப்போசிட் தெரியுது அவங்களுக்கு. பா ஏகப்பட்ட கூட்டையா. அதான் சண்டே நீங்கள் வந்து ஏகப்பட்ட ரைடர்ஸை பார்க்கலாம். அந்த ECRல சைக்கிளிங் மட்டும் நிறைய பேர் பார்க்கலாம் நீங்கள். ஸோ வந்து இன்னும் சன்ரைஸ் ஆகலை, இன்னும் ஸ்மாகாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன்னும் மேகமூட்டமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே டக்குன்னு போயிட்டோம்னா நம்ம வந்து பார்த்துடலாம் பேரிகார்ட். ஓய் ஸோ வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்பீடப் பண்ணுவோமா? ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீச்சுக்கு போகலான்ருக்கோம். ஏதோ பாருங்க, ECRலாம் ஒரு வீடியோ வாங்கி போட்டால் எப்படி இருக்கும்? என்ன காசு தான் வேணும், அதுக்கெலாம் எங்கே போகிறது? ஒரு வீடு கட்டலாம் கோடி கோடியாக சொல்லுவாங்க. பாருங்கள் இந்த ரோடு, அப்பா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ அந்த நம்ம கோலத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு டோல்கேட் வரும்ல, ஜூஹூ பீச் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், அதை தாண்டி போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு வீடுமே அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்பா அது ஒரு எப்படி சொல்கிற, ஒரு ரிச் ஃபீல் கொடுக்குது அது அவன் பார்க்குறப்பே. இங்கே பாருங்கள் எல்லா வீடியோ அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தியா, அதில் தான் இருக்குது. நிறைய பேர் இங்கே இருப்பாங்க, அவனை தான் சொல்கிறான் எல்லா வீடும் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஆனால் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நான் கொஞ்சம் பேர் இங்கே வாழ்கிறாங்க. ரெசார்ட்டுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். பாதி தான் பியூட்டிஃபுல்லாக இருக்கா தான் சொல்லிகிட்டு இருக்கேன். வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரைவ் பண்ணிட்டேன். இப்போ எகைன் பார்த்தா நார்மலே போட்டுறான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லா பெட்ரோல் பங்க்லையுமே நம்ம வந்து ஸ்பீடுக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து போக முடியாது. இப்போ இன்கேஸ் நம்ம ஒரு எமர்ஜென்சினா கூட போகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். மாற்றியும் போடாதீங்க, அப்புறம் இன்ஜின் ப்ராப்ளம் இருந்தாலும் வரும். ஓ ஷிட் மேன், எங்கே போயிட்டுருக்கோம் தெரில. ஐயோ என்னையா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? வண்டியிலே இறக்கலாம் பார்த்தா இறக்க முடியாது போலக்கு. ஸோ நம்ம வேறு எங்கே இடத்துக்கு தான் போகணும். சவுண்ட் அப்படி இருங்க, வண்டியை முதல்ல நிறுத்திட்டு உள்ளெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரில. போய் பார்ப்போம் முதல்ல. ஸோ இதை பார்த்தா எங்கள் ஃபோனுக்கிட்ட டைமில் ஃபோட்டோ விட்டுருக்கேன். ஸோ அப்படியே முன்னாடி பாருங்கள், சன்ரைஸு ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் பார்த்தா சன்ரைஸ் பார்க்க தான் வந்திருக்காங்க போல இருக்குது. எல்லோரும் கேமரா தூக்கிட்டு டைமில் சுற்றி தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு வைப்னே சொல்லலாம் நம்மளுக்கு, ஒரு ரிலாக்ஸேஷன் எப்படி சொல்கிறது, இப்போ பார்த்தா கொஞ்சம் அப்படியே ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் நம்மளுக்கு. நிறைய பேர்த்துக்கு இருக்கும். க்ளீனாக இருக்குது பாருங்களேன், கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் கடல் தான், தண்ணி தான், நடுவில் மட்டும் ஆரஞ்சு கோடு ஒரு புள்ளி மாதிரி இருந்துச்சு வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ அதான் சன்ரைஸ் பாருங்கள். ஃபுல்லாக வந்திருக்காங்க வாக்கிங் போகிறவங்க அவங்கன்னு சொல்லிட்டு. வந்து பார்த்திங்கன்னா டைம் லேப்ஸ் அந்த பொண்ணு கவர் ஆகிட்டுருக்கு, ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஃபாகியாக லைட்டாக ஃபாகாக தான் இருக்குது, சன்ரைஸ் மட்டும் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லாயிருக்கு. வேவ்ஸும் ஒன்றும் அதிகமாக இல்லை, அந்த சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது, இந்த சைடு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. இப்போலாம் போய் நான் நனைய முடியாது, ஏன்னா ஃபுல் கியர்ஸோடு இருக்கேன்னா, நடந்தேன்னா முடிஞ்ச கதை. ஸோ இங்கே முடிச்சுட்டு சும்மா வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த சன்ரைஸ் நம்மளாம் பார்ப்போம். இந்த சன்ரைஸ் ஃபுல்லாக நீங்கள் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக இல்லை பார்த்துருவீங்க டைம் லேப்ஸில். ஸோ அப்படியே சும்மா ஓட்டிகிட்டு இருக்கட்டும்.
ஸோ அவ்வளோதான் இங்கேருந்து கிளம்பியாச்சு. சும்மா ஸ்டோரி இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஸோ அவ்வளோதான் இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வந்து அடுத்த ஒரு லொக்கேஷன் போயிட்டு சாண்ட் நிறைய வீடியோ எடுக்கணுமா பீச்சில் போயிட்டு. ஸோ அங்கே எடுத்துகிட்டு ஹாய் சொல்கிறா ரக்ஷித். இவர் தான் இப்போ நாங்கள் வந்து எங்கள் 3 டியூக்கு நான் காமிக்கிறேன். 4 டியூக்கா? ஆமாம் 4 டியூக், 3 200 ஒரு 390. இந்த விளாக் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம் என் பேர் வந்து சாண்ட் நைஜல். இவன் பேர் தான் மணி, இந்த இன்சைன் டியூக்கர். ஸோ வந்து அடுத்த லொக்கேஷன் போயிட்டு அங்கே போய் விளாக் எடுத்துகிட்டு சரி விளாகுன்ற மாதிரி விளாகு ஷூட்டு இந்த வைப் அவ்வளோதான். இதோட நம்ம மிஸ் பண்ண போகிறோம். அடுத்து போகணும்னு நினைக்கிறேன். பீச்சில் வண்டி இறக்குற மாதிரி இடத்துக்கு போகணும். இங்கே பார்த்தா சூர் நிற்குது. ஹாயபுசா என்எஸ் அவங்க வேறு அம்பளத்துட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே சில பைக்கர்ஸ்லாம் நிற்கிறாங்க அப்படியே ஃபோட்டோஸ் கிட்ட எடுத்துக்கிட்டு. ஸோ சன்ரைஸ் ஆயிடுச்சு, நான் காமிச்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அவங்க நின்றுட்டுருக்கு. சரி சண்டே மேலே போயிடுச்சு. டைமும் பார்த்தீங்கன்னா 7:15 ஆச்சு. ஸோ அவ்வளோதான். அப்படியே போயிட்டு இந்த கோலம் தாண்டி ஒரு பீச்சுக்கிட்ட போயிட்டு அதெல்லாம் வண்டி இறக்கிட்டு அப்படியே சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும். ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போகணும். பின்னாடி ஃபுல்லாக பசங்க வந்துட்டுருக்காங்க. பெட்ரோல் போடணுமில்ல, எனக்கு பெட்ரோல் போட்டு அப்படியே போக வேண்டியதான். 6R பார்த்தோம், சட்டை 6R. பார்த்தா அவர் எங்க கூட அப்படியே எங்கள் கேங் மாதிரி வந்துட்டுருக்காரு அவர் வேறு. ஸோ வண்டி சூப்பர் பைக்னா சூப்பர் பைக் தானே பா. ஸோ வந்து அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் ஒரு 1 இயர் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நாங்கள் போனோம் வண்டி எடுத்துகிட்டு உள்ள. ஸோ வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்கும். ஸோ வந்து போயிட்டு அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கான்னு தெரியல. அவர் நேரத்துக்கு ஒரு ஃப்ளைவ் எடுத்துக்கலாம். அவர் இந்த இன்லைன் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இன்லைன் சவுண்டு இல்லை சூப்பர் பைக் சவுண்டு கேட்டாலே எப்பா காது குளிர்ச்சியாக இருக்குயா. இன்சைட் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பீச்சில் நம்மளுக்கு ஈஸியாக பீச்சான். தண்ணி தெரியுதான்னு தெரியல எனக்கு. உங்கள் தண்ணி தெரியுதா? கொஞ்சம் ஃபாகியாக இருக்குது. கோப்ரோவில் தெரியுதா என்னன்னு சொல்ல தெரில. தெரியும். ரியல் டாஸ்க் இஸ் ஸ்டார்டிங் ஹியர். இனிமேல் தான் கழட்ட போகுது. இங்கே உள்ளே போகிறதா டாஸ்க்கு. இந்த அந்த எண்டு வரைக்கும் போனோம். பா கரெக்டான டைமிங் வந்துருக்கோம் போல இருக்கு. ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு விட்டுமா? இப்படிதான். ஸோ போனல நாங்கள் எல்லா வண்டி போகணுமா? முடிஞ்சு பண்ணி தான் இருக்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் எங்கே தான். ஸோ எப்பவுமே பீச் பண்ண ஒன்றா கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டுங்கயா. சரி போகிறதுல செத்த நினைக்கிறேன் வீட்டுக்கு. அதே மாதிரி ரொம்ப முழுக்கினீங்கன்னா வண்டி உள்ள அமுங்கிடும். அப்படியே கிராஜுவலாக காலை வச்சு தடவிக்கிட்டு ஹாஃப் கிளச்சை விட்டுட்டு ரொம்ப வேகமாக பண்ணால் அப்படியே வளர்ப்பிட்டுரும். ஆமாம் டோசர் உறுதியா நடுவில் வச்சுக்கிறேன். வண்டி போய் லைட்டாக கேஜில் போவாங்க. அதே போகலாம் தரோம் அந்த இடத்துல இருக்கும். போட்டு வந்துருக்கான் வண்டி ஆஃப் ஆகிட்டு அங்கே தான் இருக்கான். இதான் மரத்து ஆச்சு மருந்து வண்டி சாப்பிட்றது இருக்கு. அவர் எல்லாம் ஐயோ தருவாயிட்டு யாராவது அவங்க பார்த்து போயிட்டான். சொல்கிறான் ரெண்டு பேர் மக்கள் நீங்கள் அடிக்காது பண்ணி போது நெருங்க முடிக்க போகுது. ரெண்டு பேர் காணும். என்ன பண்ணுறீங்க? பொறுமையாக வாங்க. நெருங்க முடிக்கணும் வச்சுக்கலாம். லைட்டாக வீட்டு போய்க்கிறியா? ஒரு பொறுமை. ஸோ வந்து இல்லை நீங்கள் போஸ்ட் பார்க்கணும் இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது அடிக்கடி ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். டிஎம்இ இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த ஐடியை போட்டிங்கன்னா ஐயோ அப்படிலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஐய் அதை போய் தொட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போயிடும். ஃபாலோ பண்ணுறதா பண்ணுங்கள், பேசலாம் வந்து பேசுங்க, நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேயா. அங்கே பாருங்க தடுமாறிட்டு போயிட்டு இருக்கா அவனுக்கு. பாபு ஈஸியாக போயிட்டான். முடிஞ்சு முடிச்சா
சரி, வேறு வழி இல்லை. இங்கே வண்டி பாதி பதஞ்சிருச்சு. சந்தோஷம் வண்டி கீழே போட்டதில்ல. ரோடு மாதிரி வரும். அவங்க சொன்ன லைட்டாக கூட்டமாக இருக்குது. சவுண்ட் பார்த்தா லைட்டாக குப்பையாக இருக்குது எங்கள் பீச் ஃபுல்லாக. எல்லாம் கடலேருந்து வரது தான் போல் இருக்குது. நைட்னால் கொஞ்சம் கடல் முன்னாடி வந்து தெரியுமில்ல, நைட்லாம் கடல் கொஞ்சம் மேலே வந்துடும், பகலனா கொஞ்சம் உள்ளே போயிடும். சும்மா நினைப்போம், அப்பா சன்ரைஸ் பார்க்குற சுகமே தனி தான்யா. நிறைய பேர் சில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உங்கள் வண்டி இறக்க முடியுமா இல்லை டாஸ்க்கு? அதான் இறப்பாரு. இப்போ இறக்குறத டாஸ்க்கு இப்போ இங்கே. ஸோ நம்ம வண்டியெலாம் இங்கே நின்றுட்டுருக்கு. 2 பேர் மட்டும் வர முடியல இங்கே. ஸோ அவனுக்கு மட்டும் என்ன கதைன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இல்லை வண்டி நிற்கிட்டு போகிறீங்க. நம்ம அப்படியே ஒரு வீல்ஸ் பின்ன போட்டு வண்டியில் இறக்கிட்டு நிறுத்திவிட்டேன். ஸோ நான் ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே இந்த சும்மா டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கோம். அவ்வளோதான், இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போகணும். ஒரே நிமிஷம். ஸ்பாட்டன் போர் கியர் போகணும். இந்த ECRல ஒன்று இருக்குமே, நான் போய்ட்டு சும்மா கொஞ்சம் பேல கலர்லாம் வாங்கணுமா, ஸ்டானுக்கும் சந்திருக்கும். அது வாங்கிட்டு சும்மா ஜாக்கெட் எனக்கு எதாவது பார்க்கணும். இப்போ நான் போட்டுருக்க பார்த்து பிரபாவோட ஜாக்கெட் தான். பிரபா அந்த ஊருக்கு போயிட்டான். ஸோ வந்து அப்போ வண்டி யார் ஓட்டுறாங்க, ரக்ஷித் ஓட்டிகிட்ருக்கான். ஸோ போய் ஜாக்கெட் பார்க்கணும், சீக்கிரமாக வாங்கணும். அது வேறு இப்போ ஊருக்கு போய்ட்டு இருந்தாலும் வாங்கிடுவேன் கன்ஃபார்ம். என்ன பிராண்ட் சூஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஆல்பின்ஸ்டர் ஐடியாவில் இருக்குது. ஆல்பின்ஸ்டரு இப்போ இந்த ஸ்கிமிட்டர் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ டிசைட் பண்ணணும். கோப்ரோவில் சார்ஜ் கம்மியாக தான் இருக்கா. நான் வந்து அங்கே ஸ்பாட்டன் கிட்டே போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டன் வேவுக்கு மாறலாம். ஸ்பாட்டன் ப்ரோ வேவுக்கு இன் 3, 2, 1. சரியான கிராஷாக இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி அது தாண்டி ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி டக் டக் டக். என்னது என்னடா ஆமாண்டா, டப்புன்னு உள்ள போட்டு எப்படி நம்ம குதிரை மாதிரி குதிச்சு வந்தான்டா. எனக்கு வந்தாயே வந்தானா? டேய் எனக்கு நார்மலாக கூட வரலடா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுது. இன்னும் ஸ்பாட்டன் ப்ரோ கியர் வந்து திறக்கலை. ஸோ வந்து சண்டே லீவாக இல்லை 10 மணி மேலே திறப்பாங்கன்னு தெரில எனக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ கிளம்பிடும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் போனால் நான் வந்து அடுத்து சும்மா கிளிப்பை ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ சண்டே ரைடு, ஒரு மார்னிங் பிளிஸ், ஒரு ECR ரைடு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே ரைட் சைடு வந்து கீழே இன்னும் சர்ப் டப்பாக இருக்கும், அதான் சப்ஸ்கிரைப் பட்டனு, அதை தட்டிட்டு பக்கத்துலேயே ஒரு மணி பட்டன் இருக்கும், அதையும் போட்டு ஆளில் போட்டு போயிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் சும்மா வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வந்து அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுக்கு ஸ்டே டியூன். பீஸ்.